ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் யா மொய்தீன் பிரியாணி அந்த கடையோட ஈஃப்தர் ஸ்பெஷல் கோம்போ தான் பார்க்க போகிறோம். வாங்க இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வேகமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். அப்புறம் ஒன்றுன்னா நான் வந்து எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போது ஒன்றுன்னா பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இது வந்து ஆனியன் ரைத்தா பிரியாணிக்காக. அடுத்து பிரியாணி. இது வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம், 2 பேரிச்சம்பழம் கொடுத்துருக்காங்க. இது வந்து மட்டன் சமோசா, மட்டன் கீமா சமோசா. இது வந்து பிரெட் ஹல்வா. பார்க்கவே கலர் நல்லாயிருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்ததாக இது வந்து மட்டன் நோம்பு கஞ்சி. மெயினாக நாங்கள் வந்து இந்த கோம்போ வாங்கினதுக்கு ரீசன் வந்து நோம்பு கஞ்சிக்காக தான். நான் வந்து சின்ன வயசில் குடித்தது. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. பட் ஆனால் நான் சின்ன பிள்ளையில் குடித்த டேஸ்ட் வந்து இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்தளவுக்கு இது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், மட்டன் பீஸ் தெரியுது, கேரட்லாம் போட்டிருக்காங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா பார்ப்போம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்ததாக இது வந்து ஒரு ஜூஸு, வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுத்துருக்காங்க. கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அடுத்ததாக நம்ம ஒன்றுன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழத்தை பிரித்து பார்க்கலாம். பேரிச்சம்பழம் பார்த்திங்கன்னா 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பேரிச்சம்பழம் வந்து இம்போர்ட் குவாலிட்டின்னு நினைக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்குலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து மட்டன் கீமா சமோசா வந்து பிரிக்கலாம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக எனக்கு வந்து சமோசானா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து மட்டன் கீமா சமோசா வந்து சாப்பிட்டது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இதோட ஸ்டஃபிங் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில, அதையும் பார்த்துருவோம். டேஸ்ட்டு ஓகே, நல்லா தான் இருக்குது. பட் ஆர்டர் பண்ணி 1 ஹவர் கழிச்சு வந்ததுனால அதோட கிறிஸ்பினஸ்லாம் போய் கொஞ்சம் ரப்பரியாக இருக்க மாதிரி இருக்குது. மொத்தமாக 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பிரெட் ஹல்வா பார்க்கலாம். கலர் வந்து நேச்சுரல் கலர் தான், எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இதில் சேர்க்கலை. பார்க்க நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்துருவோம். இந்த பிரெட் அல்வாவில் பார்த்திங்கன்னா ஸ்வீட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் நெய் வந்து ரொம்ப சேர்த்துருக்காங்க. நெய்யோட அளவும் அந்த இனிப்போட அளவும் கொஞ்சம் குறைச்சாங்கன்னா சாப்பிட்றப்ப கொஞ்சம் திகட்டாமல் இருக்கும். மற்றபடி டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்ததாக நம்ம ஹீரோ பிரியாணியை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் அவங்க சேர்க்கலை. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்கள், பீசஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன்று, இது வந்து நல்லி எலும்பு. 2, இந்த சைடு ஒன்று இருக்குது. 3, மொத்தம் 3 பீஸ் இருக்குது. ஆக்சுவலாக யா மொஹைதீன் பிரியாணியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணுற அந்த மட்டன் பீஸ்லாம் வந்து எப்படி அவங்க குக் பண்ணுவாங்கன்னு தெரில, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த கடையோட இது அதுதான். பிரியாணி டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். பட் நாங்கள் லாஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து ரொம்ப ஒரு மாதிரி
ட்ரையாக அந்த மாதிரி இருந்தது. இந்த தடவை வந்து நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. யா மொஹிதீனோட ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதுதான் அதோட ஸ்பெஷல். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா கொடுத்துருக்காங்க. பட் நான் எப்போயும் பிரியாணி சாப்பிடும்போது ரைத்தா எதுவும் சைட் டிஷ்லாம் வச்சுக்க மாட்டேன், ஏன்னா பிரியாணியோட டேஸ்ட்டுக்கு எடுத்துரும். அதனால் தனியாக வச்சுருவோம், வேணும்னா தனியாக சாப்பிட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து நோம்பு கஞ்சி, மட்டன் நோம்பு கஞ்சி சாப்பிடுவோம். ஆர்டர் பண்ணதே இதுக்காக தான். இதோட டேஸ்ட் பார்த்துருவோம். இந்த டேஸ்ட் வந்து நான் சின்ன பிள்ளையில் சாப்பிட்ட நோம்பு கஞ்சி மாதிரி இல்லை. இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் என்னோடய ஒரு 13 வயசில் சாப்பிட்டது. இவ்வளோ வருஷம் கழிச்சு சாப்பிட்றேன். பட் எனக்கு அந்த டேஸ்ட் ஞாபகம் இருக்குது. இந்த டேஸ்ட் வந்து எனக்கு அவ்வளோவா உண்மையை சொல்லணும்னா பிடிக்கல, ஓகேவாக தான் இருக்குது. அடுத்ததாக கடைசியாக நம்ம வந்து ஜூஸ் சாப்பிட போகிறோம். ஜூஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்கல, அதே மாதிரி அவங்க சுகரும் சேர்க்கல, நேச்சுரலாக எடுத்து கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இந்த கோம்போ பார்த்திங்கன்னா 299க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.